ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம நேற்று நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்துள்ள தோத்திர பாடல் அண்டமும் அதிபாதாளம் என்று தொடங்கும் அந்த தோத்திர பாடல், அந்த பாடலை பற்றி நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவபதன் அண்ணா அவர்கள் அவங்க உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு நம்மகிட்ட ஒரு வினா எழுப்புனதுனால நம்முடைய புரிதல் அதுல என்ன அப்படிங்கிறத பத்தி நாம நேற்று பார்த்தோம். இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க வினா எழுப்புறாங்க அப்படின்னா சில பேர் அந்த வினாவுக்குரிய பதில் தெரியாம கூட எழுப்பலாம். சில பேர் தெரிஞ்சு கூட நம்முடைய புரிதல் இந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய புரிதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கலாம். அப்படியாக அண்ணா அவர்கள் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு புரிதல் வச்சிருப்பாங்க. அப்போ அதுல நம்மளுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறதுக்காக அண்ணா அவங்க நேற்று கேட்டதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நாம எல்லாரும் ஒரு மாதிரி நம்ம ஒரு பாடலை புரிஞ்சிருந்தா கூட அந்த தெய்வம் அவர்கள் அவங்களுடைய திருவாயினிடமாக அவங்க என்ன அருள் செஞ்சிருக்காங்க, வேத நூல்கள்ல தெய்வம் அவர்கள் இதற்கு என்ன அப்படி அருள் செஞ்சிருக்காங்கிறத அந்த வேத நூலை சாட்சியா வச்சுதான் நம்மளுடைய புரிதல் அந்த வேத நூலை சாட்சியா வச்சுதான் அமையணும். அப்பதான் அது சரியா இருக்கும், நம்ம யாருடைய புரிதலாக இருந்தாலும். அப்படியாக நாம எப்பயுமே நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னா நாம அந்த கேள்விக்குரிய விடையாக பெருமானவர்கள் நூல்கள்ல இருந்து தேடி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு அறிவுக்கு எட்டுனதை நாம பேசி அதுக்கப்புறம் அந்த வினா எழுப்புனவங்ககிட்ட நம்ம கேட்கிறோம், உங்களுக்கு இந்த வினா திருப்தி, இந்த விடையானது நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு உங்களுக்கு திருப்தியான விடையாக இருந்ததா, நீங்க கேட்ட அந்த வினாவுக்குரிய விடை கிடைத்ததா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி கேட்கும்போது அவங்க எனக்கு நல்ல சரியான விடை கிடைச்சதுக்கா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அது சந்தோஷமா இருக்கும். இல்லையே எனக்கு இன்னும் விடை கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஒரு மகிழ்வை கொடுக்காது. அந்த வகையில நேற்று நாம பார்க்கும்போது இந்த இறைவன் அவர்களே ஈசன் எல்லாவற்றையும் எப்படி படைச்சாங்கிறதுல இருந்து நம்ம பார்த்தோம். இந்த ஈசன் முதல்ல ஒரு கூடஸ்த பிரம்மமாக இருந்த அந்த கூடஸ்த பிரம்மம் எப்படி முதல்ல இந்த அக்கினியானது ஜலத்தை வெளியாக்கி அந்த ஜலம் விழும்போது காற்று அந்த காற்றினால அந்த ஜலத்துல அலை உண்டாகி அந்த அலை நொங்கும் நுரையுமாகி அது மண்ணும் மலைகளுமாக எப்படியெல்லாம் படிப்படியாக உருவாக்கியது. இப்படி படைச்ச இந்த படைப்புகள்ல எத்தனையோ படைப்புகளை இப்படி இறைவன் படைச்சாங்க. படைச்சு தான் எங்கே போய் குடியேறி கொண்டாங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய இருதயத்துலதான் அவங்க குடியேறிக்கிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ அத அவங்களே தூரம் எடுத்து நமக்கு வெளிக்காட்டுறத கூட பாரு, இறைவனை போய் தேடி பார்க்கலாமா, அவங்களே தூரம் எடுத்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு டேய் பாருடா, மண்டையை தட்டி பாருடா, நான் தாண்டா உன் முன்னால உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அவர்கள் அருளி செய்ததெல்லாம் பார்த்து நம்ம அந்த அந்த ஒரு தெய்வீக முதலை இந்த மனிதனுடைய தலையில தான் அவங்க இருத்தி இருக்கிறாங்க இறைவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்படி நாம பார்த்தத நாம எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி இந்த வினாவானது உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா, அப்போ அவங்க திருப்தி இல்லைன்னா நாம என்ன நினைப்போம், அவங்க இல்லை இந்த பதில் எனக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஐயோ அவங்களுக்கு திருப்தி அளிக்கிற அளவுக்கு நமக்கு பேச தெரியலையா, இன்னும் தெய்வம் அவர்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய அந்த சாட்சிகளை வாங்கி நமக்கு தான் சொல்ல தெரியலையா, தெய்வமே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்கும்போது தெய்வம் அவங்க நம்ம வேத நூல்கள் வாயிலாக நம்ம கிட்ட பேசுவாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அவங்களுக்கு
நீ இதுதான் அப்படி நினைக்கிற அப்படின்னா தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் சரியாது நிற்க வேண்டும். நீ அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத தேரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெய்வம் அவர்கள் சொல்வதாக நான் வேத நூல்கள் வாயிலாக நான் தெரிந்து கொள்வேன். அந்த மாதிரி நேற்று நம்ம இந்த பாடலுக்குரிய அந்த இதை நம்ம பார்க்கும்போது, நேற்று அண்ணா அவர்கள் என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், அண்ணா உங்ககிட்ட இந்த கேள்விக்கு நீங்க கேட்டிருந்தீங்களேன்னா உங்களுக்கு திருப்தியான நீங்க கேட்ட வினாவுக்கு விடை இருந்ததா அப்படின்னு நான் அண்ணா உங்ககிட்ட கேட்கும்போது, அண்ணா அவங்க சொன்னாங்க, இல்ல இன்னமும் என் மனசுல சில வினாக்கள் இருக்குது அப்படின்னு அண்ணா அவங்க தெரிவிச்சாங்க. அப்போ அது என்ன வினா அப்படின்னு கேட்கும்போது, இந்த தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி அப்படிங்கிற மற்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, அண்டமும் அதிபாதாளம் இதெல்லாம் இறைவன் படைச்சாங்க, அதெல்லாம் சரி. இந்த தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அப்படிங்கிற அந்த இடத்துல எனக்கு இன்னும் சில வினாக்கள் இருக்கு. இந்த மனிதன் அப்படிங்கிறது இந்த மனிதன் தானா? தொண்டெழு மனிதன் கொடுத்திருக்காங்களே, அது இந்த மனிதனா? இந்த மனிதனுடைய இதயத்திலேயா ஈசன் குடியிருப்பாங்க? அப்படி எனக்கு தோணல. இந்த தொண்டெழு மனிதன்னா வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி அண்ணா அவங்களுடைய புரிதலை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு நாம இந்த மனிதன் தொண்டெழு மனிதன் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் தான் அப்படின்னு நாம சொல்றோம். அண்ணா அவங்க இப்ப இது ஒரு பட்டிமன்றத்தோட தலைப்பு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அவங்க தொண்டெழு மனிதன் அப்படின்னா இந்த மனிதன்னு அவங்க கருதல அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி அண்ணா அவங்க சொன்னாங்க. அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவு வேணுமே, தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நாம சரியாது நிக்கணுமே. அப்போ இத நாம என்ன செய்யணும், தெய்வம் அவர்கள்ட்டயே இன்னும் நாம நேற்று பேசினதையே, அதனாலதான் இன்னைக்கு நாம அதையே தொடர்ந்து பேச போறோம் இன்னைக்கு. அப்போ தெய்வம் அவர்கள்ட்டயே நாம கேட்கணும். ஒண்ணு, அண்ணா அவங்க மனிதன்னா இந்த மனிதன் இல்ல அப்படிங்கிறத அண்ணா அவங்க நமக்கு தெளிவுபடுத்தணும். அப்படி இல்லைன்னா நாம இந்த மனிதன் தான் அப்படிங்கிறத நாம எல்லாருக்குமே தெளிவுபடுத்தணும், நாமளும் தெளிவாகிக்கிடணும் இல்லையா? அப்போ தெய்வம் அவங்க எதுக்க இந்த மனிதர்களைத்தானே அவங்க எவ்வளவோ பாடுபட்டு பாட்டையரவர்கள் பின்னால போய் இந்த ஞானத்தை பெற்று பாட்டையரவர்களுடைய அந்த ஒரு கட்டளையை சிரமே தாங்கி, என்ன கட்டளைத்தாங்க, போய் இந்த மனுக்களை எல்லாம் நீ உய்விக்கிறதுக்காக ஒரு பெரிய கடமையை நான் உனக்கு தர்றேன், நீ அதை செய்யி மகனே, என்னுடைய உபதேசத்தை நீ நடத்த கடவாய் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்தாங்களே. எப்படி வந்தாங்க? வந்ததோர் அந்த காலம் மறைமுதல் நிசக்கவஞ்சை சொந்தமதாக்கி சுத்த சமரசம் தனிலே ஏற்றும் மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலைகள் கொண்டு திருப்பத்தூர் வந்தரம்ம. செந்தமிழ் வலை கொண்டு சொல்லுங்கண்ணா, நமஸ்காரண்ணா. பரவாயில்லங்கண்ணா, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. அதுதாங்கண்ணா, இந்த மனிதர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இந்த அததான் நானும் சொல்றேன். நானும் அதே தான் சொல்றேன். நீங்க சொன்னதுதான். இப்போ மனிதர்கள் இல்ல, அது தொண்டெழு மனிதங்கிறது இன்னும் வேற சிறப்பான அதாவது இந்த நான் சொல்றேன் எல்லா மனிதர்களும் சொல்றேன். நீங்க எல்லா மனிதரும் இல்ல, அது வேற யாரோ சிறப்பான மனிதர்கள் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. மெஞ்ஞான மகத்துக்கள், அதுதான் மெஞ்ஞான மகத்துக்கள் அப்படின்னு கருதுறாங்க. அப்படிதான். அப்போ அதுதான் நான் அப்படிதான் நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டே, தவறு இருந்தா நீங்க இடையில குறிக்கிறத பத்தி தவறே இல்லை, நீங்க சொல்லலாம். அதாவது நான் தொண்டெழு மனிதன் சுத்த இருதயம்னா எல்லா மனிதர்களுடைய இருதயத்துலதான் இறைவன் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ணா அவங்க வந்து இல்ல, இது தொண்டழு மனிதன் சுத்த துறை இருதத்தில் மட்டும்தான், தொண்டழு மனிதன் தான் பெரிய மகத்துக்கள் பாரவான்கள். நான் வந்து வேற யாரோன்னு சொன்னதை நான் மாத்திக்கிறேங்கன்னா, அந்த பாரவான்கள் அந்த மாதிரி பெரிய மகத்துக்கள் அவங்க இருதயத்துல மட்டும்தான் அப்படின்னு அண்ணா அவங்க கருதுறாங்க. இப்போ நம்மளுக்குள்ள இந்த ஒரு கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே மாணாக்கனாக தெய்வம் இருக்கணும்னு நம்மள சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒண்ணு நான் வந்து அண்ணா சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்ல அண்ணா அவங்க நம்ம கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி தெய்வம் அவர்கள் நமக்கு வந்து ஒரு வழி காட்டணும் அப்படிங்கிறத நேற்று எல்லாமே எனக்கு இதே ஒரு சிந்தனையாகவே இருந்தது அண்ணா அவங்ககிட்ட பேசின உடனே. அப்போ எது ரெண்டு பேருமே நம்ம வந்து ஒண்ணு அண்ணா சொன்னது வந்து சரியா இருந்தா அண்ணா அவங்க வந்து அவங்களுடைய கருத்து நமக்கு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் அண்ணா அவங்க அதுக்கு நமக்கு புரிய வைக்கணும். இல்ல நாம எல்லா மனிதர்கள் தான் அப்படின்னா நாம வந்து அந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நாம பேசி ஆகணுமே. அப்போ நாம இத பத்தி இன்னும் பேசணுமேனு அதனாலதான் எனக்கு இன்னைக்கு நான் நேற்று கூட அண்ணா அவங்ககிட்ட கேட்டேன், நாளைக்கும் இதை பத்தி பேசுவோங்கண்ணா அப்படின்னு நான் அண்ணா அவங்ககிட்ட சொன்னேன். தாராளமா பேசுங்கக்கா அப்படின்னு அண்ணா அவங்க சொன்னாங்க. அப்படிதான் நான் இப்ப பார்க்கும்போது தெய்வம் அவங்ககிட்ட நான் வந்து தெய்வமே இன்னும் எனக்கு எல்லா மனிதர்கள் தானா அப்படிங்கிறத நீங்க இன்னும் எனக்கு புரிய வைக்கணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி நான் தெய்வம் அவர்கள்ட்ட நான் கேட்டு நம்முடைய நூல் எடுத்து நான் பார்க்கும்போது இப்போ அந்த ஜீவசிம்மாசன பருவத்துல மானியத்துல நான் இப்போ இதை பார்த்தேன். மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலை கொண்டு திருப்பத்தூர் வந்தரம்ம. இந்த மனுக்களை வாரி சேர்க்கறதுக்காக தர அவங்க வந்தாங்க. எல்லா மனுக்களையும் வாரி சேர்க்கறதுக்காக தானே வந்தாங்க. எல்லா மனுக்களுடைய அந்த இருதயத்திலையும் ஈசன் குடியிருக்கிறாங்க. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது தெரியாம இவன் நகல்லே இருக்கிறானே. அப்போ இன்னைக்கு ஒளிநாடாலை நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். நாம உன்னை பேசணும்னு நினைச்சு வந்தோம்னா அன்னைக்கு அமைகிற ஒளிநாடா இதைத்தான் போடுன்னு நான் வந்து முத்துலட்சுமிகிட்ட சொல்றதே இல்லை. அவங்க ஏதோ அவங்க ஆண்டவங்க வாக்கியம்னோடனே அவங்க போடுறாங்க. இன்னைக்கு அப்படியே அமைஞ்சது. அவங்க போட்ட உடனே இன்னைக்கு வந்தது. அப்படி என்ன வந்தது அப்படின்னா, எங்க இருப்பான் அந்த இறைவன்? எங்க இருப்பான்? ஆகாயத்திலையா, கல்லுலையா, செம்புலையா, மண்ணுலையா, தங்கத்திலையா? இல்லையே, உனக்குள்ளதானே இருக்கிறாங்க. அதுக்கு உனக்கு தெரிவிக்கிறதுக்காக தானே இந்த கோயில்கள் எல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த கோயில் வந்து ஒரு நகலாக ஒரு அசலான இறைவன் உனக்குள்ளாக இருக்கிறான்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த கோயில்கள் எல்லாம் வந்துச்சு. அதுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் தினமும் செலவழிச்சு அதுல பூஜை விரதம் என்னென்னமோ செய்யறாங்களே. ஒரு நகலுக்கே இவ்வளவு வேலை செய்யறாங்களே. அப்போ அந்த அசலை நீ தெரிந்து கொள்வது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒளிநாடாவிலையும் நம்ம கேட்டோம். இப்போ மானியத்துல நாம வந்து செந்தமிழ் வலை கொண்டு திருப்பத்தூர் வந்தரம்ம எதுக்காக? மனுக்களை வாரி சேர்க்க, எல்லா மனுக்களையும் வாரி சேர்க்க மட்டும்தான் வந்தாங்க அவங்க. அப்புறம் அதுலயே அடுத்து வந்ததெங்கள் தேவராஜ மனுமகன் வடிவு தாங்கி மந்திர ஜீவசிம்மாசனம் அதில் பயங்கும் நந்தி எந்திர மலை போல் நின்று எங்களை தேடினாலும், எங்கள் எல்லாரையும் தேடிதான். ஒரு சில மக்களை மட்டும் தேடி வரல அவங்க, எங்கள் எல்லாரையும் தேடி எங்க வந்தாங்க? சிந்துமா நெடுங்குந்தன்னல் திருப்பத்தூர் வந்தரம்ம. அப்படி திருப்பத்தூர்ல வந்ததுல இருந்து அவங்க வந்து என்னவெல்லாம் பாடுபட்டு எல்லா மனுக்களையும் வாரி சேர்க்கறதுக்காகத்தானே அவங்க பாடுபட்டாங்க. அப்போ இந்த எல்லா மனுக்களுடைய இருதயத்திலையும் இறைவன் குடியிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு தெய்வம் அவங்க எங்கெல்லாம் புரிய வைக்கிறாங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நூல்கள்ல கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்ப்போம். அதாவது இந்த விண்டெங்கும் வெளியாகாத சுத்த தொண்டழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாத இறைவன் என்றால் அந்த தொண்டழு மனிதன் இருதயத்துல மட்டும்தான் ஈசன் வெளியாகுவாங்க அப்படின்னு தானே ஆகுது அப்படின்னு அண்ணா அவங்க கருதுறாங்க. அப்போ இதையதான் மானியத்திலையும் வந்து தொண்டழு மனிதன் சுத்த திரை இருதயத்தில் இது மனிதனுடைய இதயத்தில் தான் அப்படிங்கிறத மானியத்துல நம்ம தெய்வம் அவர்கள் வந்து மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறதில்லை. இப்போ அந்த இடத்துல வந்து மனிதனுடைய இதயத்தில் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர தொண்டழு மனிதன் ஒரு சிறப்பான மனிதன், ஒரு பாரவான்கள் அண்ணா சொன்ன மாதிரி மகத்துக்கள் அவங்க இதயத்துல மட்டும் குடியிருக்கிறேன்னு கொடுக்கல. மானியத்துல வந்து மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறதில்லை அப்படின்னு அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மனிதன் படைக்க பெற்ற காரணமே என்ன அப்படின்னா,
தான் வெளியாக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே தான் இந்த மனிதன் படையுண்ண பெற்றான். இந்த மனிதன் இந்த தூலம் எடுப்பதற்கு முன்னாடி காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை நாம இப்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மனிதன் தூலம் எடுப்பதற்கு முன்பாக இவன் என்னவாக இருந்தான் அப்படின்னா ஒரு ஜீவதேகமாக இருந்தான். அப்போ இவன் இருந்தானே ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க தெய்வம் அவர்கள்? சிவபுர திருவள நாடு. அந்த சிவபுர திருவள நாட்டுல ஜீவதேகமாக இருந்த அந்த காலத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோஸ்மிதாக்குடைய காலம். அப்ப அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்துல இவன் அந்த சிவபுர திருவள நாட்டுல ஜீவதேகமாக இருந்த போது இந்த இறைவன்கிட்ட இவன் ஒரு வாக்கு கொடுக்கிறானாம். என்ன வாக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இவன் இறைவன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அதுக்கு உதவியாக இறைவனிடம் ஒரு சீதன பொருளையும் கையேந்தி வாங்கி கொண்டான் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம். அது என்ன வாக்கு கொடுத்தான், அது என்ன சீதனம் இவன் வாங்கினான்? அதாவது அந்த இறைவனால் படைக்க பெற்ற மலை, கடல், யானை முதல் எறும்புகடை 84 ஜீவராசிகளும் அந்த வாக்கை கொடுக்கல. எங்களால் முடியாது இறைவன் அவங்க கேக்குறாங்க. நான் என்னை யாரு என்னை அறிகிறேன், நான் இந்த பூலோகத்துல போகும்போது நான் என்னை வெளிப்படுத்துவேன், என்னை வெளிப்படுத்தும் போது உங்கள யாரு என்னை அறிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவராசிகளும் எங்களால முடியாதுப்பா அப்படின்னு கைவிட்ட ஒன்றை இந்த மனிதன் என்ன செய்யறான்? நான் ஆச்சது பார், வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து, நீங்க வாங்க நான் ஆச்சு, நான் நீங்க வெளியாக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று வாக்கு கொண்டு அதை சவாலாக ஏற்றுக்கொண்டான். அப்போ அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க உங்களை வெளியாக்கும் போது நான் உங்களை அறிந்து கொள்வேன் என்று சொல்லவும் அந்த ஈசன் என்ன செய்தார்கள் அப்படின்னா, சரிப்பா பூமியில போனதும் உனக்கு இதுதான் கடமையாக இருக்கணும், இதுவாகத்தான் இருக்கணும் உன் கடமை, என்னை அறிவது ஒன்றுதான் உனக்கு கடமையாக இருக்கணும். அதுக்கு உதவியாக நான் உனக்கு ஒரு பொருளை தர்றேன். என்ன தர்றேன்? நான் தர்ற பொருளை நீ சீதனமாக வச்சுக்கோ. இந்த சீதன பொருள் தான் நான் என்னை வெளியாக்க வரும்போது உனக்கு அதை அறிஞ்சிக்கிறதுக்கு, நான் வெளியாக்கும் போது உன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு அது உனக்கு உதவிகரமாக இருக்கும், அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை சீதனமாக கொடுக்குறாங்க. அப்போ இவன் கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, நீங்க நான் பூமியில போய் இருக்கும்போது நீங்க வெளியாக்கும் போது நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னது இவன் கொடுத்த வாக்கு. அதுக்கு இறைவன் கொடுத்த சீதனம் அந்த அமானிதம். அமானிதம் அப்படி நம்ம பேசுறோம், அமானிதம்னா என்ன? கூட்டல் மானிதம். மானிதம்னா மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது. மானிதம் அப்படின்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெய்வீக சக்தி, அமானுஷ்ய சக்தி. அவன் பேசினான் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி புகுந்த மாதிரி அவன் பேசினான் அப்படின்லாம் நம்ம யாரும் பேசுறத நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அது போல அமானுஷ்யம் தான் அமானிதம், அது தெய்வீக சக்தி வாய்ந்தது. அப்போ இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சக்தி, இறைவனால கொடுக்கப்பட்டது ஒரு அமானுஷ்ய சக்தி, அமானித பொருள். அந்த அமானித பொருளை இவன் அது ஒரு தெய்வத்துக்கே உரிய அமானித சக்தியை இந்த மனிதனை நம்பி, இவன் சொன்ன வாக்க நம்பி அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த உடனே இவனும் அந்த சீதன பொருளை வாங்கிட்டு வந்துட்டான். இப்படி வந்தத நாம இத மானியத்துல நம்ம தெய்வம் அவர்கள் அவங்களுடைய திருவாய்மொழி வாயிலாகவே நாம இத இப்போ பார்ப்போம். அங்கனும் படைத்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனானவன் தான் வெளியாக வேண்டிய காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே தனது பேரொளி வெண்ணும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற் காரண கருவி ஆகிய அயாத்துல் கைபு என்னும் ஆத்ம மர்ம ஜலக்கடலை அவ்வொளிவினின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடக்கிறது.
மேலும் அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலினுடைய சத்வாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அந்த அமானுஷ்ய சக்தி இந்த மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டது. அதனாலதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்து கொண்டு விட்டது என்று இங்கனம் நிறைதவள் சுபானுபவத்தில் கைவந்த வரவன அறிய கிடக்கின்றன. அப்போ இந்த இடத்துல இந்த மனிதனை படைச்சதே தன்னுடைய சத்ரி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில், சூரத்து அப்படின்னாலே வடிவம், தன்னுடைய வடிவத்தில் தன் சாயலில் மனிதனை படைச்சு அவனுக்கு அந்த தன்னுடைய சாயல்ல அந்த மனித கோலத்தை படைச்சு அவனுக்குள்ள அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடனுடைய சத்வாடையானது, அந்த இறைவனுடைய அந்த சத்வாடையானது, அந்த நம்ம பார்த்தோமே அந்த அமானுஷ்ய சக்தியும் இவனுக்கு கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அப்படித்தான் இந்த மனிதனை படைக்கும் போதே படைச்சது. அப்போ அந்த ஒரு சில மனிதரை மட்டும் அப்படி படைக்கல, பாரவான்களை மட்டும் மகத்துக்களை மட்டும் அப்படி படைக்கல, எல்லாரையும் எல்லா மனிதர்களையும் இப்படித்தான் படைச்சாங்க. அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்து கொண்டு விட்டது என்று இங்கனம் நிறைந்தவள் சுபானுபவத்தில் கைவந்த வரவன அறிய கிடக்கின்றன. அப்போ இந்த இடத்துல நமக்கு எல்லா மனிதர்களையும் அப்படித்தான் இந்த இறைவனை அறிகிற சக்தியோட தான் இறைவன் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அப்படி அந்த இறைவனும் என்ன செய்தாங்கன்னா அப்படின்னா அந்த மனிதனை பார்த்து இந்த மனித கோலத்தை படைப்புண்டாக்கி அதுக்கப்புறம் தான் குடியேறணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மனிதனை பார்த்து பார்த்து தனது சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் இந்த மனிதனை படைச்சாச்சு. அப்படி இந்த மனிதன் இறைவன்கிட்ட ஒரு சவால் விட்டு, நீங்க வாங்க, நான் பூலோகத்துக்கு போறேன், நீங்கள் வாங்க, நான் உங்களை நீங்கள் வெளியாக்கும் போது அறிந்து கொள்கிறேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தாலும் அந்த இறைவனுக்கு தெரியும் இந்த மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே இந்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டாலும் போறான். அவனை நாம இந்த பூலோகத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் ஒண்ணு போல நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு போலதான் நடத்துவாங்க. நீங்க அறிஞ்சாலும் சரி அறியாட்டாலும் சரி, நாம நினைப்போம் சில பேரெல்லாம் இவன் என்ன சாமியே கும்பிட மாட்டான், இவன் நல்ல வசதியா நல்லா இருக்கான், நாம நல்ல சாமி கும்பிடுறோம், நாம கஷ்டப்படுறோமே அப்படின்லாம் நாம நினைப்போம். ஆனா அந்த இறைவன் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் ஒன்று போல் நடத்துவோம். ஆனா அறிஞ்சவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒரு அறிந்தவர்களுக்கு அந்த உலகத்துல ஒரு சூப்பரான ஒரு பரமபத வாழ்வு, ஒரு பேரின்ப வாழ்வு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதையும் நம்ம மாநிலத்துல தெய்வம் அவர்களுடைய திருவாய் மொழி வாயிலாகவே நாம பார்ப்போம். இந்த பிரகாரமான உன்னதலாயக்குடைய மனிதனாகி விட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் கலப்பர்களாகிய சாந்தி என்னும் சலாமத்தை ஏடையும் பொருட்டாய் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும், இந்த உலகத்துல அறிஞ்சாலும் அறியாட்டாலும் ஒண்ணு போலதான் நடத்துவாங்க. அகத்தினிடத்தே அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளன் ஆகிய காருண்ய மூர்த்தியும் ஏகநாயகனான இறைவனானவன். அப்போ இந்த உலகத்துல நீ நம்ம அறிஞ்சாலும் சரி அறியாட்டாலும் சரி எல்லாரையும் ஒண்ணு போலதான் நடத்துறாங்க. ஆனா அகத்தினிடத்தை அறிஞ்சிட்டா அப்போ அகத்துல அறியணும், அகத்தினிடத்தே அறிந்த அன்பர்களுக்கு அப்போ அந்த அகத்துலதான் இறைவன் குடியிருக்காங்க. எல்லா மனிதர் நீ அறிஞ்சாலும் சரி அறியாட்டாலும் சரி அவங்க குடியிருக்கிறாங்க. நீ அறிஞ்சினா உனக்கு அந்த உலகத்துல பலன் இருக்கு. இந்த உலகத்துல நீ பலன் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இந்த உலகத்துல நீ இப்ப வாழ்றதுக்கு தான் உனக்கு எல்லா சக்தியும் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அதை வச்சு நீ நல்லா வாழ்வியோ எப்படி வாழ்வியோ அது உன்னோட விருப்பம். அவங்க எல்லாரையும் இந்த உலகத்துல பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க இறைவன். இவன் நம்மளை அறிஞ்சவன் நம்மளை அறியாதவன்ற பாகுபாடெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகத்தில்
எல்லாரையும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும். ஆனா அகத்தினிடத்தை அறிஞ்ச உனக்கு என்ன செய்வாங்க? அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்யமூர்த்தியும் அந்த உலகத்துல நமக்கு அருள் செய்வாங்க. நம்ம அந்த உலகத்தை அருள் வேண்டிதானே நம்ம கேட்கிறோம். அப்போ அப்படி எல்லாம் முடிவு பண்ணி இந்த மனிதனுக்குள்ளாக இந்த இறைவனானவன் நீ அறிஞ்சாலும் சரி அறியாட்டாலும் சரி உனக்குள்ள நான் இருப்பேன்னு சொல்லி அவனுடைய இதய தடாகத்துல போய் குடியேறி அவங்க இருக்கிற அந்த இவனுக்குள்ள ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரூமை போட்டு அதுக்குள்ள உட்கார்ந்து அதுக்கு ஒரு பூட்டை போட்டு பூட்டி அந்த பூட்டு சாவிய தரிசியர்கள் கையில கொடுத்துட்டு, அந்த தரிசியர்கள்னா என்ன, அவங்கள தரிசிச்சவங்க, ஏற்கனவே அவங்கள தரிசிச்ச தரிசியர்கள் கையில கொடுத்து இனிமே தரிசிக்க விரும்புறவங்களுக்கு இந்த சாவியை கொடுங்க, கொடுத்து திறந்து அவங்களும் தரிசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த தரிசியர்கள் கையில சாவியை கொடுத்து தரிசனம் பண்றவங்க அப்போ என்ன பண்ணலாம், அந்த நாம தரிசனம் பண்ணணும்னு விரும்புறவங்க அந்த ஏற்கனவே தரிசிச்சாங்களே அவங்க கையில இருக்கிற அந்த சாவியை வாங்கி அந்த பூட்டை திறந்து யார் வேணாலும் தரிசிக்கலாம். இதற்கு பேரு தான் என்ன, தொண்டெழு மனிதன் சுத்த துறையிரதத்தில் ஈசன் வெளியாகுதல். அந்த சாவியை வாங்கி திறந்து நம்ம தரிசிக்கிறோமே அதுக்கு பேரு தான் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிரதத்தில் ஈசன் வெளியாகுதல். இத இன்னமும் நம்ம தெய்வங்களுடைய திருவாய் மொழி மூலமாகவே நாம பார்ப்போம். தன் முன்னிலையில் மேனால் பிரித்து வைத்திருந்த 6, 5, 1, 1 இருபாக முக்கூறு நிலையங்களை மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தே அரூப வடிவத்தில் பதிப்பித்து அந்த இறைவனுடைய அந்த சக்தியை அந்த மனிதனுடைய ஓய்விலா புனலூரிய மனிதனின் ஓய்விலா புனலூரிய தான் கொடுத்துருக்காங்க. மகத்துக்களின் பாரவான்களின் கொடுக்கல தெய்வம். மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தே அரூப வடிவத்துல பதிப்பிச்சு அதுக்கு 4 கபாடங்களிட்டு மூடி கெட்டித்தால் வட்ட பூட்டிட்டு சாவியை தன் தரிசியர்கள் கையில் கொடுத்து அப்பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பருவதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்கு இல்லாத சைல நிற சலன திரைகள் இட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் அணுகுவதற்கரிய காவற்பாடுகளையும் நிறுவி தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டார். அப்போ இங்க என்ன தெரியுது, மனிதனுக்குள்ள குடியேறி கொண்டு விட்டான். எல்லா மனிதனுக்குள்ளையும் தான், பாரவான்களுக்குள்ளையும் மகத்துக்குள்ளே மட்டும் அல்ல. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது, எல்லா மனிதனுக்குள்ளையும் அவங்க குடியேறிக்கிட்டு விட்டாங்க. அது அந்த ரூமை பத்திரமா வச்சு அதுக்கு 4 கபாடங்கள் இட்டு கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு சாவியெல்லாம் தரிசக கையில கொடுத்து திறக்கிறவங்க சாவியை வாங்கி திறந்து பார்த்துக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. இப்படியாக இந்த மனிதனுடைய இதய தடாகத்துல இறைவன் எப்படி குடியேறினாங்க அப்படின்னா, ரூப வடிவத்திலயா குடியேறினாங்க? ரூபத்துல நமக்குள்ள குடியேற முடியுமா, சாத்தியமா? அப்படி இல்லை. அப்ப எப்படி குடியேறினாங்க அப்படின்னா, அரூப வடிவத்தில் குடியேறினார்கள். இந்த மனிதன் அங்கு வாக்கு தந்தானே, அங்கு வாக்கு தந்தாலும் இங்கு வந்ததும் நமக்கு அது மறந்து போயிருவேன். இப்போ நமக்கு தெய்வம் அவங்க நீ அந்த ஜீவதேகமாக அந்த சிவபுர திருவள்ள நாட்டுல இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னது நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா நாம ஒரு ஜல வடிவமாகி ஒரு தாயின் கருவறையில புகுந்து ஒரு பிண்டம் புகுந்து வெளிவரும்போது எல்லாமே மறந்துதான் போகும். ஈசனே அப்படி ஒரு பிண்டம் புகுந்து வெளிவரும்போது மறந்துதான் போகுது, தான் ஈசன் என்பதே மறந்துதான் போகுது. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொருத்தவங்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுபோல நமக்கும் ஒரு பிண்டம் புகுந்து வெளியே வரும்போது எல்லாம் மறந்து போச்சு. நமக்கு இப்போ அந்த சிவபுர திருவிழா நாட்டுல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அப்படி மறந்தத ஒருத்தவங்க ஞாபகப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கணும். அது நம்ம அறிவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நாம அதை ஏற்றுக்கணும். அதுக்காகத்தான் இவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இறைவன் என்ன செய்யறாங்க, வேத நூல்களை தம் தரிசியர்கள் மூலமாக இறக்குறாங்க. இறக்கி அதுல என்ன சொல்றாங்க, நான் உனக்குள்ள இருக்கிறேன்,
நான் உனக்குள்ளாக தான் ஒளிஞ்சிருக்கிறேன். நீ அங்க வாக்கு கொடுத்த மாதிரி என்னை கண்டுபிடி பார்க்கலாம். அப்படி நீ என்னை கண்டுபிடிக்கலைனா நீ விட்ட சவால்ல தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். உன்னை நான் மனிதன்னு இவ்வளவு சிறப்பா படைச்சேனே என்னுடைய சூரத்தாகிய வடிவத்தில், அதுல அர்த்தம் இல்லாம போயிருமேப்பா. அப்படி அறியலைன்னா நீ மனுஷன் தானா? ஒருத்தவங்க நம்மளை பார்த்து நீ மனுஷன் தானான்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்போ உன்னை மனுஷன் தானா, நீ மனுஷன் என்று உன்னை படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது அப்படின்னு தெய்வம் அவர்கள் அது சொல்றதையும் நம்ம தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாய் மொழி வாயிலாகவே நாம பார்ப்போம். இவ்வாறு தான் அருகோடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்து விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொளிக்கும் திருமறை ஆகிய வேதத்தை தமது தரிசியர்கள் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும், இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குருடனாகவேதான் இருப்பாய் என்றும், இதற்கென்றையே அல்லாது மனிதனை நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்றும், இதுக்குத்தான் நான் படைச்சிருக்கேன். நீ அங்க என்கிட்ட சவால் விட்டியே, நான் போறேன், நீங்க வாங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். இது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு. நான் உங்களோட தான் இருக்கேன், இப்ப நீ பூமிக்கு போற, நான் உனக்குள்ளேதான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பேன், நீ என்னை கண்டுபிடி பார்க்கலாம். அப்ப நாம அவங்கள கண்டுபிடிக்கணும். அப்படி நீ கண்டுபிடிக்க இதுக்குத்தான் உன்னை படைச்சிருக்கேனே தவிர வேற வீணுக்காக நான் படைக்கல. மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும், மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறதில்லை என்றும், எங்க தவிர மனிதனுடைய இதயத்தில் அன்றி நாம் வேற எங்கும் வெளியாக, இதுதான் அந்த பாடல்ல இருக்கு. தொண்டலு மனிதன் சுத்தத்துறை இதயத்தில் அன்றி வேறு எங்கும் வெளியாகிறதில்லை. அப்போ நேத்து நான் அண்ணா கூட பேசும்போது சொன்னாங்க, இதுல 2 நெகட்டிவ் இருக்கு. துறை இருதயத்தில் அன்றி எங்கும் வெளியாகிறது இல்லை, அன்றி ஒரு நெகட்டிவ், வெளியாகிறது இல்லை என்கிறது ஒரு நெகட்டிவ். ஒரு நெகட்டிவும் ஒரு நெகட்டிவ் சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ் ஆகும்னு நம்ம பாம்புலால படிச்சிருக்கோம் அப்படின்னு அண்ணா நேற்று என்கிட்ட சொன்னாங்க. அதாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அப்போ மனிதனுடைய துறை இருதயத்தில் தான் நான் வெளியாகிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அத மனிதனானவன் என்னுடைய எல்லா மனிதனையும் தானே இங்க குறிப்பிடுறாங்க. பாரவான்களா மகத்துக்கள் மட்டும் சொல்லலையே, எல்லா மனிதனுக்குள்ளையும் தான், மனிதனான எல்லா மனிதனும் தான் என்னுடைய ரகசிய பெட்டகம். அந்த எல்லா மனிதனுடைய இதயத்திலன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறது இல்லை என்றும், நான் ஆதத்துடைய தூரத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறேன் என்றும், உன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால், உன்னில் இருக்கும் என்னை நீ பார்க்கறதுக்கு உன்னை நீ அறியணும். எப்படி அறியணும்? நான் யாரு? நான் ஜீவதேகமாக ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் அந்த சிவபுர திருவிழா நாட்டில் இப்படி வாக்கு கொடுத்து வந்திருக்கேங்கிறத நம்ம அறியணும். அதை ஒருத்தவங்க சொல்லணும்னு சொன்னாதான் நம்மளால அறிய முடியும். அப்படி சொல்லும் போது ஆமா அதெல்லாம் அப்படி ஒண்ணும் நடக்கல, நான் அப்படித்தான் இங்க இருப்பேன், எனக்கு சாமியாவது ஒன்னாவது, நான் அப்படித்தான் திரிவேன்னா திரிஞ்சின்னா அதுக்கு பலன் எங்க? இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணும் அதனால நஷ்டம்லாம் வந்துடாது. இந்த உலகத்துல அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்றுபோல் நடத்தும் கருணாமூர்த்தி தான் இறைவன். ஆனா அந்த உலகத்துல நீ பலனை எதிர்பார்க்க முடியாதே அப்பா. அப்போ உன்னில் இருக்கும் மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறதில்லை என்றும், நான் ஆகத்துடைய சூரத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறேன் என்றும், உன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும். அப்போ உன்னில் இருக்கும் என்னை நீ அறியாட்டா நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ நாம என்ன செய்யணும்? அப்போ இப்படி நீ மனுஷன் தானா, உன்னை நான் இருக்கேன்னு சொல்லி அதுக்கு வேதங்களை எல்லாம் சாட்சி சொல்லி அதை உனக்கு விளக்கி தர்றதுக்கு பாரவான்களையும் இறக்கி இவ்வளவும் செஞ்சு நீ கேட்கலைன்னா நீ மனுஷன் தானா அப்படின்னு இறைவன் கேட்கிற மாதிரி அவன் நடந்துட்டு இருந்தோமா? நாம என்ன செய்யணும்?
வேதங்கள்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. உன்னுடைய இதயலோகத்தை திறக்கிறதற்கு திறவுகோல் வச்சிருப்பாங்களே, அந்த பாரவான்களை நீ தேடி அவங்க கிட்ட போய் அந்த சாவியை வாங்கித்தான் நீ உனக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை, அந்த ரூமை நீ திறந்து பார்க்கணும். இறைவன் அந்த சாவியை கையில வச்சிருக்கிற பாரவான்களை இந்த பூமிக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னோட கடமை என்ன அப்படின்னா அவங்கள போய் தேடி அடைகிறதுதான் உன்னோட கடமையாக இருக்கு. நீ மற்ற வேலைகளை நீ அவங்கள போய் தேடி அடைஞ்சாலே போதும். அவங்க இந்த ரூமை திறந்து எப்படி இறைவனை தரிசிக்கிறதுங்கிற அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. உன்னோட வேலை அவங்கள தேடி அடைகிறது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கடமைய கொடுத்திருக்காங்களே. அப்போ அவங்க இந்த அந்தகாரம் என்னும் இருளிருப்பாகிய இதயலோகத்தை பிறப்பித்து அவ்விருள் கிளிய நெறித்து ஒட்டி வைப்பாங்க. அப்படி பாரவான்கள் ஒரு குருபிரானவர்கள். அந்த குருபிரான தேடி அடைகிறது தான் உன்னோட முதல் கடமையாக இருக்கணும். அந்த குருபிரான் உனக்கு இல்லைனா, எவன் ஒருவனுக்கு அப்படி ஒரு குருபிரான் இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை. அப்படி ஒரு குரு பெருமான் இல்லாம, குரு பெருமான் எதுக்கு? நானா பூஜை எல்லாம் பண்ணிக்கிறேனே, நானே சாமி கும்பிடுறேன், நானே பூஜை பண்றேன், நானாச்சு என் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், எனக்கு ஒரு குருபிரான்னு ஒருத்தர் எல்லாம் தேவையில்லை, எனக்கே எல்லாம் தெரியும், நான் சாமியை கும்பிடுறேன், நான் எல்லாம் தான் செய்யறேன், நான் பூஜை செய்யறேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீனா அது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு குரு பெருமான் இல்லாம நானா பூஜை பண்றேன் சாமி கும்பிடுறேன்னு செஞ்சா அது அந்த பூஜை விரதம் தொழுகை அனுஷ்டானம் எல்லாம் தர்மதான தவ முதலாகிய செய்தொழில் விவாகம் சந்ததி அனைத்தும் இரு கரைகளும் மீறி புரண்டோடும் பிரவாகமான நதியில் ஒரு தள்ளி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இன்றி முழு மூட பாவ வியர்த்தனமாகிவிடும். நீ செய்யற அந்த வேலையெல்லாம் முழு மூடத்தனமாயிரும், பாவ வியர்த்தனமாகிடும். ஆண்ட குருவை தேடி அறியாதான் செய்த தவம் மாண்ட மரத்திற்கு மண் அணைத்து நீர் வார்த்தல் ஒக்கலாகும். நீ ஒரு மரம் செத்து போச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மண்ணை சுத்தி கட்டி தண்ணியை பாய்ச்சி அதை எழுப்ப முடியாது, அது செத்ததுதான். இன்னைக்கு கூட அதை கூட நம்ம ஒளிநாடால தெய்வம் அவங்க சொன்னாங்க, நீ மனுஷன் செத்தா போறேன், இவ்வளவு சிறப்பா மனுஷனை படைச்சாங்களே, செத்து போறதுக்கா? உங்க அப்பையும் செத்து போயிட்டான்னு என் முன்னால நிரூபிட்டியா? செத்து போயிட்டான்னா நீ எதுக்காக வருஷம் வருஷம் திதி கொடுத்துக்கிட்டு இருக்க? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு தானே திதி கொடுத்துக்கிட்டு இருக்க. உன் வீட்டுல இருக்கிற நாய் செத்து போச்சுன்னு சொல்லு, மாடு செத்து போச்சுன்னு சொல்லு, பாம்பு செத்து போச்சுன்னு சொல்லு, புலி செத்து போச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன், ஏன்னா அதுக்கெல்லாம் நீ திதி கொடுக்கல. ஆனா மனுஷனுக்கு கொடுக்குறியே, இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தன்னுடைய வடிவத்திலே படைச்சு தானும் அதுக்குள்ள குடிகொண்டு இந்த மனுஷனை செத்து போறதுக்கா இறைவன் படைச்சான்? இன்னைக்கு ஒளிநாடால நம்ம கேட்டோம். அதுக்காக படைக்கல. இந்த மனுஷன் செத்து போயிட்டான்னு என் முன்னால நிரூபி பார்ப்போம் அப்படின்னு கேக்குறாங்க தெய்வம் அவர்கள். அப்போ இந்த குருவை தேடினா நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. குருவை தொழான். அப்படி நீயா செய்யற தவம் எப்படி இருக்கு அப்படின்னா, மாண்ட மரத்திற்கு மண் அணைத்து நீர், மரமெல்லாம் செத்து போகும், ஆனா நீ சாக மாட்ட, நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்ப, அது நல்ல இடமா இருக்கணுமே. அப்போ இந்த குருவிலான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடியது என்றும் குருவை தொழான் மனு குப்பைகள் என்றும் இப்படி எல்லாம் வேதங்கள்ல சொல்லி வச்சு நமக்கு தெரியறதுக்காக, இப்படி வேதங்கள்ல சொன்னதோடு மட்டும் இல்லாம, வேதங்கள்ல மட்டும் சொல்லி வைக்காம இல்லாம இந்த வேதங்களை விளக்கி தருவதற்காக இந்த பாரவான்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலக மக்களை தீநெறி நின்று மீட்பித்து நன்னெறிக்கண் புகுத்துவான் வேண்டி எத்தனையோ அவதார புருஷர்கள், நபிமார்கள், சமயாச்சாரியர்கள், மத ஸ்தாபகர்கள், ஞான தயாவரர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், ஜீவன் முக்தர்கள், இவங்களையெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இறைவன். எக்காலத்தும் இவர்கள் இந்த உலகத்துல தோன்றி இந்த மக்களுக்கு இகபர ஞான போதனைகளை செய்து அவங்கள அந்த தீநெறி நின்று மீட்பித்து நன்னெறி வழியில கூட்டிட்டு போறதுக்காக, அந்த மெய்வழியில நடப்பிக்கிறதுக்காக இவரும் இத்தனை பேரை இறைவன் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்ப இந்த உலகத்துல தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களிலெல்லாம் அந்த இறைவனது அந்த வேத மாமறைகளில் கூறியுள்ள அந்த திருவாக்கின்படியே அந்த குருமகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் இந்த மக்களுக்கிடையில் பிறந்துவார்கள் என்பது வேதந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக எல்லாரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம். அப்ப
அப்போ இது சத்தியம். அப்போ இப்ப இதுவரை பேசினது எல்லாமே சத்தியம் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிவி சொல்லிட்டாங்க. இந்த மனிதன் இந்த மனிதன்கிட்ட இறைவன் குடிகொண்டிருக்கிறது. இந்த மனிதன் அங்க இறைவன்கிட்ட வாக்கு கொடுத்து, நான் போய் யார் என்னை அறிகிறா, நான் யாருக்குள்ள குடியிருக்கட்டும், தான் குடியிருப்பதற்காகவே இந்த மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ளாக ஒரு 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 பரிசுத்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் இறைவன் குடியேறிக்கிட்டு அதை பத்திரமா 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டிட்டால் வட்ட போட்டுட்டு சாவியை எல்லாம் தரிசியர்கள் கையில் கொடுத்து, அப்புறம் அதுக்கு நீ அங்க போய் அழியறதுக்கு அமானிதம்ங்கிற ஒரு பொருளையும் கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு இங்க அவன் அறியறதுக்கு அப்படிதான் நாம இறைவன் அறியணும். அப்ப இது எல்லா மனிதர்களுக்கும் நடந்தது தானே அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு வேற யாருக்கும் வேற புரிதலா இருந்தா சொல்லலாம். எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம தெய்வம் அவர்களோட நூலை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கலாம், நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். நம்ம எல்லாருடைய புரிதலையும் நாம பகிர்ந்து கொண்டு அந்த பகிர்தலின் மூலமாக கடைசியாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமே. அந்த தெளிவு நம்ம எல்லோருடைய மனசுக்கும் அறிவுக்கும் ஏத்துக்கிட்டா நம்ம அதை ஏத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி எனக்கு இப்ப என்ன புரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் நான் படிச்ச இந்த மானியத்துல வச்சு எல்லா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் தான் ஈசன் குடியிருக்கிறாங்க. ஒரு சில பாரவான்கள் மகத்துக்கள் மட்டும் குடியிருக்கல. தொண்டடு மனிதன் சுத்த துறை இருதத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத, அது விண்டுன்னா சொல்லி அது அவங்க குடியிருக்கிறாங்க. அது ஒருத்தவங்க விண்டு உரைக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அதை விண்டு உடைச்சி சொல்லணும். பாரியா, நான் மூடி வச்சிருந்தேன், உடச்சி போட்டாயா இவன் படாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒருத்தவங்க விண்டு உரைக்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். நம்ம மண்டையில அவங்க விண்டு உரைக்கும் போது நம்ம மண்டையில உரைக்கும். அதைத்தான் நம்ம தெய்வம் அவர்கள், உன் தலையை கட்டி மாற்றி உன் தலையில் அந்த சிவமுதலை ஏற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன், உன் தலையில் அதை வைத்து இருத்துவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்படி நம்ம தலையில வச்சு இருத்துறதுக்காக தான் தெய்வம் வந்தாங்க. அத நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, நீ ஏத்துக்கிட்டீன்னா உனக்கு என்ன பலன்? இந்த உலகத்துல எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்துல நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், உன் இஷ்டம் போல இருந்துக்கலாம். ஆனா அந்த உலகத்துல வாழ்வு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நாம இந்த பாடெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட தெய்வம் அவர்கள்ட்ட நம்ம தினமும் வேண்டி 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 கேட்டு தினமும் அந்த உலக வாழ்வு எங்களுக்கு வேணும், எங்களுக்குள்ளதான் அவங்க குடியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இதுவரைக்கும் படிச்ச இந்த மானிய பகுதியில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டத, நம்ம எல்லா மனிதருக்குள்ள இருந்தா இறைவன் குடியிருக்காங்க, அப்படித்தானே இந்த வேத நூல்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே நான் மனிதனுடைய இதயத்துல இருந்து நான் வேற எங்கேயும் வெளியாகிறது இல்லைங்கிறது எல்லா மனிதனுக்குள்ளதானேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டத நான் இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இனிமே இப்ப இறைவன் குடியிருக்காங்கிறத மட்டும் நாம இவ்வளவு நேரம் பகிர்ந்துக்கிட்டோம். இத இறைவன் இப்படிதான் குடியிருக்காங்கிறத எப்படி விளக்குனாங்க நம்ம தெய்வம் அவர்கள், அத எப்படி அந்த பூட்டை திறந்து அந்த சாவியை நம்ம கையில கொடுத்து அந்த பூட்டை திறந்து எப்படி நம்மளுக்கு காட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அடுத்து நம்ம வர சபையில பார்ப்போம். இப்போ இந்த எல்லா மனிதனுக்குள்ளதான் இறைவன் குடியிருக்காங்க, இல்ல ஒரு சில பாரவான்கள் மகத்துக்கள் மட்டும்தான் குடியிருக்காங்க அப்படின்னு யாரு நினைச்சாலும், ஒரு சில பாரவான்கள் அண்ணா அவங்க சிவபதன் அண்ணா அவங்களும் அவங்க பாரவான்களுக்குள்ள மட்டும்தான் குடியிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சொல்லலாம். இல்ல எல்லா மனிதர்கள்ட்ட தான் குடியிருக்காங்கன்னு யார் நினைச்சாலும் இப்ப நாம எல்லாரும் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று கூறி என்னுடைய புத்தி பேரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமஸ்காரம். சிவபதன் அண்ணா பேசுங்கண்ணா. நமஸ்காரம்.